டியோப் தமிழர்களுக்கு வணக்கம். இலங்கை பாடசாலைகளிலும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் திகதி தொடர்பில் அறிவிப்பு. இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினை பாடசாலை அமைப்புக்கு எடுத்து செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கல்வித்துறையின் பிரதிநிதிகளுக்கான நிகழ்ச்சி திட்டமானது கல்வி அமைச்சில் நடைபெற்றுள்ளது. இதன்போது சுகாதாரம் மற்றும் கழிவு முகாமைத்துவம், மாணவர்களுடைய நடத்தை தொடர்பில் மற்றும் நெறிமுறை குணங்களை வளர்ப்பது போன்று கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டத்தினை நடைமுறைக்கு கொண்டு வர உள்ளதாகவும் கலந்துரையாடலின் போது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியின் போது அதில் பங்கு பற்றிய பிரதமர் கலாநிதி ஹருணி அமரசூரிய கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடைய நோக்கத்தினை கூறி அதன் விளக்கத்தையும் தெளிவுபடுத்தி உள்ளார். அது மட்டுமல்லாது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு தேவையான அனைத்து பயிற்சிகளையும் முன்னெடுத்து சென்றுள்ளதாகவும் இந்த நிகழ்வின் போது ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் DMRD அபோன்சோ மற்றும் HMKJP குணரத்ன உள்ளிட்ட ஜனாதிபதியின் பணிக்குழுவின் அதிகாரிகளால் இந்த கலந்துரையாடலானது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியின் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் கலாநிதி மதுர செனவரத்ன மற்றும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளும் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இந்திய பயிற்சியின் மாகாண கல்வி பணிப்பாளர்கள், வலய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி குழுக்களை சேர்ந்தவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அதிகமாக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமானது முன்னெடுக்கப்பட்டு இது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இடத்தில் தற்போது பாடசாலைகள் ரீதியிலும் இவ்வாறான ஒரு திட்டத்தை கொண்டு சென்று மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு திட்டத்தினை கொண்டு சேர்க்கும் விதமாகவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினையும் பாடசாலைக்கு அறிமுகப்படுத்த உள்ளதாக இந்த கலந்துரையாடலின் போது தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 8ஆம் திகதி அன்று நடாத்தவிருப்பதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடாத்துவதற்கான திகதி தேர்வு செய்யப்பட்டு அறியப்படுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பின் பிரகாரம் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளின் அடிப்படையில் தேர்தல் திகதி தீர்மானிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் எதிர்வரும் 5ஆம் திகதி கூடிய பின்னர் சபாநாயகர் தீர்மானத்தை அறிவிப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் கடந்த மார்ச் மாதம் 9ஆம் திகதி நடைபெற இருந்தது. ஆனாலும் நிதியில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாகவே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி பின்னோக்கி சென்றுள்ளதாகவும் இந்த நிலையில் தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவில் நடாத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு விடுத்த உத்தரவின் அடிப்படையிலே இந்த தேர்தல் இடம்பெற இருப்பதான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பின் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்பு மனுக்களை ரத்து செய்து புதிதான வேட்பு மனுக்களை கோருமாறு உச்ச நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்பினை ஜனாதிபதிக்கும் நாடாளுமன்றத்திற்கும் உச்ச நீதிமன்றம் அனுப்பி வைத்துள்ளது. எவ்வாறு இருப்பினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 8ஆம் திகதி அன்று நடாத்துவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24 தர 7.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.